நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி மை சிட்டி மை பிரைன். வரலாற்றின் பக்கங்களில் பிப்ரவரி 14 இந்திய மற்றும் உலக வரலாற்றுகளை திரும்பி பார்க்கலாம். பிப்ரவரி 14 பின்வரும் ஆளுமைகளின் பிறந்த நாளாக கொண்டாடப்படும். ஜாகீர் உத்தின் முகமது பாபர். இவர் பிப்ரவரி 14 1483 பிறந்தவர். ஒரு முகலாய ஆட்சியாளர். அவர் இந்தியாவில் முகலாய வம்சத்தை நிறுவியவர். பாபர் தைமூர் லாங்கின் கொல்லு பேரர். மேலும் செங்கிஸ்கான் தனது பரம்பரையின் மூதாதையர் என்று நம்பினார். கிபி 1526 நடந்த முதல் பானிபட் போரில் டெல்லி சுல்தானுக்கு லோடி வம்சம் கடைசி வம்சத்தின் சுல்தான் இப்ராஹிம் லோடி தோற்கப்பட்டதன் மூலம் முகலாய வம்சம் இந்தியாவில் நிறுவப்பட்டது. அவர் பிப்ரவரி 14 1483 பிறந்தார். மோகன் தாரியா இந்தியாவின் முன்னாள் மத்திய அமைச்சர், வழக்கறிஞர் மற்றும் சமூக ஆர்வலர். மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் 2 முறை உறுப்பினராக இருந்த மோகன் தாரியா மாநில மற்றும் தேசிய அளவிலான அரசியலில் நன்கு அறியப்பட்ட பெயர். 1971 அப்போதைய பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் காலத்தில் அவர் இணை அமைச்சராக இருந்தார். ஆனால் 1975 ஆண்டு அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட பிறகு காங்கிரஸை விட்டு வெளியேறினார். பின்னர் அவர் பாரதிய லோக் தளத்தில் சேர்ந்து 1977 ஆண்டு பிரதமர் மொரார்ஜி தேசாய் காலத்தில் வணிகத்துறை அமைச்சராக இருந்தார். மோகன் தாரியா திட்டக்குழுவின் துணை தலைவராகவும் இருந்தவர். அடுத்ததாக மதுபாலா, ஒரு பிரபலமான இந்திய திரைப்பட நடிகை. அவர் இந்திய திரைப்பட வரலாற்றில் சிறந்த நடிகைகளில் ஒருவர். முகல் இ ஆசம், ஹவுரா பிரிட்ஜ், கலா பாணி மற்றும் சல்திகா நாம்காடி போன்ற படங்கள் இன்னும் சினிமா ஆர்வலர்களின் இதயங்களுக்கு மிகவும் நெருக்கமானவை. அவர் பிப்ரவரி 14 1933 அன்று டெல்லியில் பிறந்தார். சுஷ்மா ஸ்வராஜ் இந்திய அரசின் மத்திய அமைச்சரவையில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர். இந்தியாவின் முக்கிய அரசியல் கட்சிகளில் ஒன்றான பாரதிய ஜனதா கட்சியின் உயர்மட்ட பெண் தலைவர்களில் ஒருவராக அவர் கருதப்பட்டார். சுஷ்மா ஸ்வராஜ் 11வது, 12வது மற்றும் 15வது மக்களவையின் உறுப்பினராகவும் இருந்தவர். 2009 ஆண்டில் மக்களவை தேர்தலுக்கான பாரதிய ஜனதா கட்சியின் 19 உறுப்பினர்களை கொண்ட தேர்தல் பிரச்சார குழுவின் தலைவராக நியமிக்க சுஷ்மா ஸ்வராஜ் மத்திய அமைச்சராகவும் நாட்டின் தலைநகரான டெல்லியின் முதல் பெண் முதலமைச்சராகவும் இருந்தார். அவர் மே 26, 2014 முதல் மே 24, 2019 வரை இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் பிப்ரவரி 14, 1952 அன்று ஹரியானாவில் அம்பாலாவில் உள்ள கண்டோன்மெண்டில் பிறந்தார். பிப்ரவரி 14 பின்வரும் ஆளுமைகளின் நினைவு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. வி டி கிருஷ்ணமாச்சாரி ஒரு இந்திய அரசு ஊழியர் மற்றும் நிர்வாகி ஆவார். அவர் 1927 முதல் 1944 வரை பரோடாவின் திவானாகவும், 1946 முதல் 1949 வரை அப்போதைய ஜெய்ப்பூர் மாநிலத்தின் பிரதமராகவும் பணியாற்றியவர். 1961 முதல் 1964 வரை மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்தவர். அவர் பிப்ரவரி 14, 1964 அன்று இறந்தார். வித்யா நிவாஸ் மிஸ்ரா ஒரு பிரபல இந்தி இலக்கியவாதி, வெற்றிகரமான ஆசிரியர், சமஸ்கிருத அறிஞர் மற்றும் நன்கு அறியப்பட்ட மொழியியலாளர். இலக்கிய விமர்சகர்களின் கூற்றுப்படி சமஸ்கிருதத்தில் ஊடுருவி செல்லும் மிஸ்ரா எப்போதும் இந்தியில் உள்ள பிராந்திய பேச்சு வழக்குகளின் சொற்களுக்கு முக்கியத்துவம் அளித்தார். வித்யா நிவாஸ் மிஸ்ராவின் கூற்றுப்படி பிராந்திய பேச்சு வழக்குகளின் சொற்கள் இந்தியில் ஊக்குவிக்கப்பட்டால் கடினமான அதிகாரப்பூர்வ மொழியை தவிர்க்கலாம். இது மிகவும் சமஸ்கிருதமயமாக்கப்பட்டது. மிஸ்ராவின் முன்னோடியில்லாத பங்களிப்பிற்காக இந்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ மற்றும் பத்ம பூஷன் விருதுகளை வழங்கி கௌரவித்தது. அவர் பிப்ரவரி 14, 2005 இறந்தார். இப்போது பிப்ரவரி 14 அன்று நடந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை, வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்க்கலாம். 1897 பான்டெலிமோன் புலிஷ் இறந்தார். அவர் உக்ரைனிய இலக்கியத்தில் ஒரு சின்னமான நபராக கருதப்படுகிறார். பல்துறை திறமை கொண்ட அவர் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர், விமர்சகர், கவிஞர், நாட்டுப்புறவியலாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர். 1537 குஜராத்தின் சுல்தான் பகதூர் ஷா போர்த்துகீசியர்களிடமிருந்து தப்பிச் செல்லும் போது நீரில் மூழ்கி இறந்தார். 1556 பஞ்சாபின் குர்தாஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள கலனூரில் 13 வயதில் அக்பர் முடிசூட்டப்பட்ட நாள் 1556 பிப்ரவரி 14. 1628 ஷாஜகான் ஆக்ரா அரியணை ஏறினார். 1663
கனடா பிரான்சின் ஒரு மாகாணமாக மாறியது. 1743 ஹென்றி பெல்ஹாம் பிரிட்டனின் நிதித்துறையின் முதல் தலைவராக நியமிக்கப்பட்டார். 1827 ரஷ்ய புவியியலாளர் மற்றும் ஆய்வாளர் பீட்டர் செமெனோவ் தியான்ஷான்ஸ்கி பிறந்தார். 1869 ஸ்காட்டிஷ் இயற்பியலாளர், வானிலை ஆய்வாளர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற CTR வில்சன் பிறந்தார். 1881 இந்தியாவின் முதல் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி கொல்கத்தாவில் நிறுவப்பட்ட நாள். 1899 அமெரிக்க காங்கிரஸ் கூட்டாட்சி தேர்தல்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்துவதற்கு ஒப்புதல் அளித்தது. 1912 முதல் டீசல் நீர்மூழ்கி கப்பல் லண்டனுக்கு அருகிலுள்ள குரோட்டனில் கட்டப்பட்டது. 1917 அமெரிக்க கணிதவியலாளரும் நோபல் பரிசு பெற்றவருமான ஹெர்பர்ட் ஏ ஹாப்ட்மேன் பிறந்தார். 1920 பிப்ரவரி 14 பெண்கள் வாக்காளர் கழகம் சிகாகோவில் நிறுவப்பட்டது. 1924 இந்த நாளில்தான் IBM நியூயார்க்கில் நிறுவப்பட்டது. 1939 அமெரிக்க பொருளாதார நிபுணரும் நோபல் பரிசு பெற்றவருமான யூஜின் பாமா பிறந்தார். 1945 பெரு, சிலி, பராகுவே மற்றும் ஈக்வடார் ஆகியவை ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினர்களாக ஆகின. 1961 எழுத்தாளரும் புக்கர் பரிசு பெற்றவருமான PBC பியர் இறந்தார். 1972 பிப்ரவரி 14 சீனாவுடனான வர்த்தக கட்டுப்பாடுகளை தளர்த்துவதாக அமெரிக்கா அறிவித்தது. 1978 சவுதி அரேபியா, எகிப்து மற்றும் இஸ்ரேலுக்கு பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள ஆயுதங்களை விற்பனை செய்வதாக அமெரிக்கா அறிவித்தது. 1989 போபால் விஷவாயு துயரத்திற்கு பொறுப்பான அரசாங்கத்திற்கு இழப்பீடு வழங்க யூனியன் கார்பைடு ஒப்புக்கொண்டது. பிப்ரவரி 14 1990 பெங்களூரில் நடந்த விமான விபத்தில் இந்தியன் ஏர்லைன்ஸ் 605 விமானத்தில் இருந்த 92 பேர் கொல்லப்பட்டனர். 1999 5வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் இம்பாலில் இந்த நாளில் நடைபெற்றன. 2001 எல் சால்வடாரில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கத்தில் 225 பேர் கொல்லப்பட்டனர். 2004 ஜெர்மன் இயக்குனரின் ஹெட் ஆன் திரைப்படம் தங்க கரடி விருதை வென்றது. 2005 பிரபல இலக்கியவாதி டாக்டர் வித்யா நிவாஸ் மிஸ்ரா ஒரு சாலை விபத்தில் இறந்தார். 2005 உலகளாவிய காணொளி பகிர்வு வலைதளமான யூடியூப் செயல்படுத்தப்பட்ட தினம் 2005 பிப்ரவரி 14. 2006 நீதிபதிகளுக்கு எதிராக சதாம் ஹுசேன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். 2006 எபிரேனிய இசையின் ராணி என்று அழைக்கப்படும் ஏமன் இஸ்ரேலிய பாடகி ஷோஷனா டமாரி இறந்தார். 2008 பிப்ரவரி 18 சித்தார்த் சிங்காவின் குறும்படம் உத்தேத்பன் விருது பெற்றது. 2009 சான்யா மிர்சா பட்டாயா ஓபன் டென்னிஸின் இறுதிப் போட்டியில் நுழைந்தார். வரலாற்றின் பக்கங்களில் பிப்ரவரி 14 ஒரு முக்கியமான நாட்களாக கொண்டாடப்படுகிறது. இந்த முக்கியமான நாளில் பிப்ரவரி 14 காதலர் தினமாக கொண்டாடப்படுகிறது. 3ஆம் நூற்றாண்டில் ரோமில் வாழ்ந்த கத்தோலிக்க பாதிரியாரான புனித காதலர் தினத்தின் கருத்தை உருவாக்கியவர் என்று கூறப்படுகிறது. அடுத்ததாக தேசிய கொடையாளர் தினம். அமெரிக்காவில் தேசிய கொடையாளர் தினம் உறுப்பு, கண் மற்றும் திசு தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் இந்த நாளில் கவனம் செலுத்துகிறது. மக்கள் கொடையாளர்களாக பதிவு செய்து அவர்களின் தாராள மனப்பான்மையின் மூலம் உயிர்களை காப்பாற்ற ஊக்குவிப்பதே இந்த தேசிய கொடையாளர் தினம். சர்வதேச புத்தக கொடை தினம் வாசிப்பு மற்றும் எழுத்தறிவை ஊக்குவிக்கும் வகையில் குழந்தைகளுக்கு புத்தகங்களை வழங்குவதற்காக இந்த நாள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. நூலகங்கள், பள்ளிகள் மற்றும் தேவைப்படும் குழந்தைகளுக்கு புத்தகங்களை நன்கொடையாக வழங்குவதன் மூலம் மக்கள் இந்த கொடை தினத்தில் பங்கேற்கின்றனர். அரிசோனாவில் மாநில அந்தஸ்து தினம். இந்த நாள் 1912ஆம் ஆண்டு அரிசோனா அமெரிக்காவில் 48வது மாநிலமாக இணைக்கப்பட்டதன் ஆண்டு நிறைவை குறிக்கிறது. பிப்ரவரி 14 முக்கிய நிகழ்வுகளை மேலும் தெரிந்து கொள்ளலாம். மகளிர் வாக்காளர் தினம், நூலக பிரியர்கள் தினம், தேசிய கருப்பின எழுத்தறிவு தினம், தேசிய பூன் தினம். பூன் என்ற பெயர் கொண்டவர்கள். ஒரே நாளில் தேசிய வாய்ப்பு தினம், வாய்ப்பு என்று பெயரிடப்பட்டவர்கள். தேசிய கிறிஸ்டின் தினம், தேசிய கிரீம் நிரப்பப்பட்ட சாக்லேட்டுகள் தினம், தேசிய நன்கொடையாளர் தினம், தேசிய பெர்ரிஸ் சக்கர தினம், தேசிய இதய தினம், தேசிய ஆண்மை குறைவு தினம், தேசிய செல்ல பிராணி
திருட்டு விழிப்புணர்வு தினம், யாரும் தனியாக சாப்பிடுவதில்லை தினம், பிப்ரவரி 14. செல்லப்பிராணி திருட்டு விழிப்புணர்வு தினம், விசித்திரமான தனிமை நாள், இன உறவுகள் தினம். இவ்வாறாக ஒற்றையர் விழிப்புணர்வு தினம் SAD என்று சொல்லக்கூடியது. அடுத்ததாக அரிசோனாவில் மாநில தினம். அரிசோனாவில் உள்ளூர் அனுசரிப்பாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. ஓரிகானில் மாநில அமைப்பு தினம், இன்பாக்ஸ் தினம் என்று. அடுத்ததாக உலக போனோபோ தினம், உலக பிறவி இதய குறைபாடு விழிப்புணர்வு தினம், உலக ஒளி சிகிச்சை தினம் என்று இவ்வாறாக இந்த பிப்ரவரி 14 வரலாற்று பக்கங்களில் நாம் தெரிந்து கொள்கிறோம். மீண்டும் நாளைய வரலாற்று பக்கங்களில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.